ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய கால் பை வேல்யூ அந்த மெத்தட் பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க கமெண்ட் செக்ஷனில். ஸோ நானும் மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த வீடியோ போடுறதுக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம edutut சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படி அதுக்கு பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் பார்த்து குயிக்காக லேர்ன் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால் பை வேல்யூனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த கால் பை வேல்யூ, கால் பை ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் எப்போ வரும் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் எழுதியிருப்போம். ஆனால் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அந்த ஃபங்க்ஷன் சும்மா டிஃபைன் பண்ணி வச்சுருந்தா மட்டும் ஏதாவது பர்பஸ் இல்லை. ஸோ இப்போ அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பை வேல்யூ நீங்கள் பாஸ் பண்ணி பண்ணுறது தான் அந்த கால் பை வேல்யூ அப்படிங்கிற ஒரு மெத்தட். இல்லை நீங்கள் அட்ரஸை பாஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கால் பை வேல்யூ இருக்குது, கால் பை ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி தான் வந்து கால் பை வேல்யூ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கால் பை வேல்யூவோட டெஃபினேஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூக்கு டெஃபினேஷன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து கால் பை வேல்யூ மெத்தடில் நம்ம வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேரியபிளோட வேல்யூவே நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தான் வந்து கால் பை வேல்யூ அப்படிங்கிற மெத்தட் அப்படிங்கிறதே. ஸோ இப்போ எதனால் வந்து கால் பை வேல்யூ அப்படிங்கிற நேம் வந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாகவே வந்து வேல்யூ வந்து பாஸ் பண்ணுறதுனால தான் இது கால் பை வேல்யூ அப்படிங்கிற பேர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ ஒரு வேல்யூ பாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வேல்யூ தான் உங்களுக்கு என்னென்னா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் வந்து போகும். ஸோ நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேல்யூவில் தான் அந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அண்ட் அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு வரும் அதோட ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே. ஸோ இங்கே கால் பை வேல்யூ, ஸோ கால் பை வேல்யூக்கு இன்னொரு நேம் தான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பை வேல்யூ நம்ம சொல்லுவோம். கால் பை வேல்யூன்னு சொல்லலாம், இல்லை பாஸ் பை வேல்யூன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த கால் பை வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட்லி எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ எனக்கு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிளோட ஒரு காப்பி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த கால் பை வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது அட்ரஸ் வந்து ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அப்போ நீங்கள் பாஸ் பை ரெஃபரன்ஸ்க்கு போய்க்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப டேரெக்டாகவே ஒரு வேல்யூவை நீங்கள் வந்து பாஸ் பண்ண போகிறீங்க. அந்த வேல்யூவில் தான் சம் ஆப்ரேஷன்ஸ் வந்து அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே நம்ம பண்ண போகிறோம். அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது எல்லாமே அந்த வேல்யூவில் தான் பண்ண போகிறோம். அண்ட் அந்த வேல்யூக்குன்னு தனியாக ஒரு அட்ரஸ் இருக்கும், அவ்வளோதான். ஸோ பாஸ் பை வேல்யூ அப்படிங்கிறது இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு வேரியபிளோட அந்த வேல்யூவோட காப்பியை மட்டும் நீங்கள் இன்னொரு வேரியபிளுக்கு கொடுக்குறீங்க, அவ்வளோதான். ஸோ காப்பி ஆஃப் த வேரியபிளை நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணாலும் பிகாஸ் அந்த வேரியபிளோட அட்ரஸ் நீங்கள் கொடுக்கல, வேல்யூ தான் கொடுக்குறீங்க, அந்த வேல்யூவில் தான் அந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண போகுது. அண்ட் நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்து அந்த வேரியபிளோட வேல்யூ என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்து பைத்தான் ஐடியல் ஷெல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பை வேல்யூக்கு வந்து நான் கோடு வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 லைன்ஸில் இங்கே நம்ம கொடுத்துருந்தேன் இல்லையா டெஃபினிஷன், அதுதான் இங்கே நான் கமெண்ட்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்குறப்ப என்னடா இவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ், இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சால் தான் இந்த கால் பை வேல்யூ அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ மியூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ லிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை டிக்ஷனரியாக இருக்கட்டும், இல்லைனா டியூப்பிள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லிஸ்ட்டு, டிக்ஷனரி, டியூப்பிள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னு சொல்லலாம். மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணாலும் பண்ணிக்கலாம். அதில் அப்பன் பண்ணுறது பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏதாவது ஒரு எலிமெண்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், இல்லை ஹோல் லிஸ்ட்டே நீங்கள் வேறு ஏதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ லிஸ்ட், டிக்ஷனரி, அதுக்கப்புறம் டியூப்பிள் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இதே வந்து ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், ஸோ அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னா ஒன்ஸ் நம்ம அந்த ஸ்ட்ரிங் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஸ்ட்ரிங் க்ரியேட் பண்ணணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மெமரியில் இன்னொரு ஆப்ஜெக்ட் தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மீனிங். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ்.
ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் வழியாகவும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ இதை மட்டும் நீங்கள் வந்து பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ இங்கே நான் எதுக்கு பிரிண்ட் கொடுத்துருக்கேன்னா ஜஸ்ட் எம்டி லைன் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி, நியூ லைன் பிரிண்ட் பண்ணுறதுக்காண்டி தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஸோ இந்த டெஃபினிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேங்களா, இது ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஸோ இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து யூஸ்லெஸ் தான் அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணாத வரைக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கேருந்து என் ஃபங்க்ஷன் கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லிஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10,20ன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன், அதில் 10 20 வேல்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு அவுட்புட்டில் என்ன வரும்னா லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா மார்க்ஸ் ஆஃப் லிஸ்ட், அது எங்கே இருக்குது? ஸோ மார்க்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம். ஸோ மார்க்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த லிஸ்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். அதாவது 10,20 அப்படின்ற இருக்க லிஸ்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேரியபிளோட வேல்யூவை தான் நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த வேரியபிளோட லிஸ்ட் அப்படிங்கிற இந்த வேரியபிளோட நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஜெக்ட் நம்ம சொல்லிக்கலாம், லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டோட என்ன பண்ணுறேன்னா வேல்யூவை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். 10,20 அப்படிங்கிறது இங்கே போகும். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து அதே வேரியபிளை தான் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து சில ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். ஸோ அதே வேரியபிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து 11, 12, 13, 14, 15 சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அந்த கமெண்ட் பண்ணியிருக்க ரெட் கலர் லைனை வந்து பார்க்காதீங்க, இப்போதைக்கு ஒமிட் பண்ணுங்கள், அப்புறம் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இங்கே வாங்கின வேரியபிளையும் நான் வந்து இப்படி மாற்றுறேன். இப்போ வேல்யூ இன்சைட் த ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் ஜஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். ஸோ திரும்பி வந்துச்சு அப்படின்னா திருப்பி நான் வந்து வெளியே பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கு அப்புறமாட்டிக்கு அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறப்ப எப்படி அவுட்புட் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட். இது வந்து என்ன கேட்டகரி பேஸ் பண்ணினா ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து இனிஷியலாக வச்சு எப்படி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு நியூ லைன் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி அப்படிங்கிற கான்செப்டை நம்ம வந்து கொண்டு வரோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ டிக்ஷனரினா ஒன்றும் வந்து காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ஸோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து போடுவேன். ஸோ டிக்ஷனரி அப்படின்னா சிம்பிளாக என்ன சொல்லுவோம்னா கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கிறது. ஸோ இந்த கீக்கு இதுதான் வேல்யூ, இந்த கீக்கு இதுதான் வேல்யூ, இந்த கீக்கு இதுதான் வேல்யூ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா டிக்ஷனரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் வந்து இருக்குது. ஸோ இது வந்து யூஸ்லெஸ் தான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணாத வரைக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம்னா டிக்ஷனரி எக்ஸாம்பிள்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். அப்புறம் டெஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்னு சொல்லி கால் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் கால். ஏன்னா இந்த ஃபங்க்ஷனோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஸ்டூடெண்ட்னு பாஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட் எங்கே இருக்குது? ஸோ ஜிம், அண்ணா, பிரீத் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 வேல்யூ இருக்கக்கூடிய கீ வேல்யூ பேர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டிக்ஷனரியை நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டூடெண்ட்டில் தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து மறுபடியும் வந்து சாம், ஸ்டீவ்னு சொல்லி நான் வந்து மாற்றுறேன். அதுக்கப்புறம் இன்சைட் த ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்குது மறுபடியும் ரிட்டர்ன் ஆகி அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் அந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற அந்த இதில் வந்து என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றுமே பண்ணல, ஜஸ்ட் நான் வந்து லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனை அந்த லிஸ்ட்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்டோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து பாஸ் பண்ணுறேன். பாஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே வந்து அதே வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ உள்ளே இன்சைடு த ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூவாக இருக்குது, அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் என்ன வேல்யூவாக இருக்குது, அதாவது சேஞ்சஸ் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு டிக்ஷனரி நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன் அவுட் சைடு த ஃபங்க்ஷனில். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டிக்ஷனரி நான் வந்து பாஸ் பண்ணுறேன். உள்ளே போய்ட்டு அந்த ஃபங்க்ஷன் டிக்ஷனரிலே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து உள்ளே வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன் வேல்யூவில். ஸோ அப்போ நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்குறது தான் இன்சைடு த ஃபங்க்ஷனில் அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நான் எப்படி வந்து டியூப்பிள், லிஸ்ட்டு, டிக்ஷனரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் மை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அதோட வேல்யூ. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ்லெஸ்ஸாக அதை கால் பண்ணாத வரைக்கும் அடுத்து நான் வந்து ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிள் சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ கால் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகுனா மை ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வந்து போகும். ஸோ மை ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்குது பைத்தான் அப்படிங்கிறது இங்கே போகும். ஆனால் உள்ள என்ன பண்ணிடுறேன் பைத்தான் கைட்ஸ்னு சொல்லி மாற்றிடுறேன். ஸோ அடுத்து இன்சைடு த ஃபங்க்ஷனில் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அடுத்து அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல
நம்ம வந்து அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் நான் வந்து சிலதை க்ரியேட் பண்ணி பார்க்குறேன். நியூ வேல்யூஸ் அசைன் பண்ணிவிட்டு அதையே நான் உள்ளே பாஸ் பண்ணுற ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிவிட்டு உள்ளே நான் சேஞ்ச் பண்ணுறப்ப அது வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா F5 கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ண போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்ட்டு இருக்கு, வேல்யூ இன்சைடு த ஃபங்க்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. அப்புறம் வேல்யூ இன்சைடு த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னா 11, 12, 13, 14, 15 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் இங்கே வாங்குறப்ப எனக்கு 10, 20 தான் வந்திருக்கும். நான் அதே வேரியபிள் நான் என்ன பண்ணிடுறேன், இப்போ இந்த இடத்துல நான் மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டனால இன்சைடு த ஃபங்க்ஷனில் எனக்கு 11, 12, 13, 14, 15 பிரிண்ட் ஆகுது. ஆனால் அவுட் சைடு த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன அசைன் பண்ணணும் அதான் இருக்குது. அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, நான் இங்கே அந்த வேல்யூவை தான் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். இருந்தாலும் நான் என்ன சேஞ்சஸ் அந்த இதுக்கு நான் வந்து கொடுத்தாலும் அது எனக்கு வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டோட அவுட்புட்டை கம்பேர் பண்ணாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அதே மாதிரி தான் டிக்ஷனரி எக்ஸாம்பிளும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நான் ஜிம், ஆனா, ப்ரீத் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அவுட் சைடு த ஃபங்க்ஷனில். இன்சைடு த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை மாடிஃபை பண்ணியிருக்கேன். ரெண்டுக்கும் ஒரே நேம் கொடுத்ததுனால எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ வந்து பாருங்கள் அவுட்புட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேரியாக தான் இருக்குது. ஸோ ஒரே மாதிரி கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் நான் ஸ்ட்ரிங் எக்ஸாம்பிளுக்கும் நான் வந்து பாஸ் பண்ணுறேன். ஸோ பைத்தான் அப்படின்னு சொல்லி நான் வந்து வெளியே வச்சுருக்கேன். இன்சைடு த ஃபங்க்ஷனில் பைத்தான் கைட்ஸ்னு வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடு த ஃபங்க்ஷனில் பைத்தான் கைட்ஸ்னு வருது, அவுட் சைடு த ஃபங்க்ஷனில் பைத்தான் வருது. இப்போ நீங்கள் வந்து யோசிக்கலாம். அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து டவுட் வரலாம் அப்படின்னா, இந்த அவுட்புட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஆனால் வந்து இப்போ வந்து இதிலே வந்து இந்த லிஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா டிக்ஷனரி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதை நம்ம வேறு விதமாகவும் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நான் இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டுக்கு 10, 20 சொல்லி பாஸ் பண்ணுறேன் இல்லையா. ஸோ அதோடய சேர்ந்து எனக்கு வந்து நான் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும்னு நான் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே வந்து லிஸ்ட்டுக்கு அப்பெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதை நான் யூஸ் பண்ண போகிறேன். லிஸ்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் வந்து இங்கே டேரெக்டாக வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அதாவது இந்த லிஸ்ட் நம்ம உங்களுக்கு புரியுதா, ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நான் என்ன வேல்யூ வாங்குறேனோ அதே வேல்யூ தான் இந்த வேரியபிளுக்கு வரும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்லேயே நான் டேரெக்டாக வந்து ஏதாவது நான் சேஞ்சஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வந்து லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலியமாக ஸோ இந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை வந்து நான் இந்த லிஸ்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லிஸ்ட்டுக்கு அப்பெண்ட் பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா லிஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறப்ப எப்படி வருதுன்னு அவுட்புட் பார்க்கலாம். அதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து இங்கே நான் வந்து ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஸோ இந்த வேல்யூ தான் எனக்கு இங்கே வருது. இதை நான் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப இங்கே போகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மு, ஆனா, ப்ரீத்தான் தான் இருக்கும். ஆனால் நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அதே ஆப்ஜெக்ட் நேமை இங்கே யூஸ் பண்ணுறேன். ஸோ யூஸ் பண்ணி 2 இது பாஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி பாஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து சேஞ்சஸ் எதுவுமே வெளியே தெரியல. ஸோ இல்லை எனக்கு நான் இங்கே பண்ணக்கூடிய சேஞ்சஸ் வெளியே தெரியணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதுக்கு ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்துட்டு அதை வந்து ஸ்டூடெண்ட் டாட் அப்டேட் ஆஃப் நியூன்னு கொடுக்குறேன். ஸோ அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா லிஸ்ட், டிக்ஷனரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில அப்பெண்ட், அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து என்ன சேஞ்சஸ் வேணாலும் பண்ணிக்க முடியும். லிஸ்ட்டுக்கு, டியூப்பிளுக்கு, டிக்ஷனரிக்கு எல்லாமே. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ இன்சைடு த ஃபங்க்ஷனும் சரி, வேல்யூ அவுட் சைடு த ஃபங்க்ஷனும் சரி உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கும். டிக்ஷனரி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சைடு த ஃபங்க்ஷன், அவுட் சைடு த ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது மியூட்டபிள் ஆப்ஜெக்ட். உங்களுக்கு ஒவ்வொரு இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு தடவையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரிங் வேல்யூவும் கொடுக்க ஒவ்வொரு புது ஆப்ஜெக்டாக தான் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து ஸ்ட்ரிங்குக்கு உங்களுக்கு எந்த ஒரு அடுத்த ஒரு ஆப்ரேஷன் எதுவுமே வந்து கிடையாது. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு கால் பை வேல்யூ அப்படின்னா அதோட அர்த்தம் வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப டேரெக்டாக ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா அதுதான் கால் பை வேல்யூ. ஸோ நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பண்ணாலும் அது வந்து வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது கால் பை வேல்யூ. ஆனால் இன்னொரு டவுட்டு இப்போ உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ நம்ம வந்து இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த அப்பெண்ட், அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸில் யூஸ் பண்ணனால நமக்கு வந்து இன்சைடு த ஃபங்க்ஷன்லேயும் சரி, அவுட் சைடு த ஃபங்க்ஷன்லேயும் சரி ஒரே மாதிரி வேல்யூஸ் அவுட்புட் தான் வருது. அப்படிங்கிறப்ப இது கால் பை ரெஃபரன்ஸா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆமாம் கால் பை ரெஃபரன்ஸ் தான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏன் அப்படின்னா இதெல்லாம் மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறதுனால தான். ஸோ பைத்தானில் மட்டும் தான் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு கால் பை வேல்யூனா என்ன அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எடிட்யூட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.